டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ்நாட்டினுடைய கோவில் சிற்பக்கலைகள், குறிப்பாக கோயில் கட்டுமானங்கள், வீடு கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமானங்களுக்கான அடிப்படை இலக்கணம் வகுத்த மயன் என்கிற ஒரு மாபெரும் ஞானி. அவருடைய வழியை பின்பற்றி தொடர்ந்து இந்த வாஸ்து சாத்திரம் என்கிற அடிப்படையில் தமிழர் கட்டுமான கலைகளை பற்றி, தொழில்நுட்பம் பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டு வரும் குப்புசாமி ஐயா அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா, இந்த சோதிடம் வாஸ்து சாத்திரம் அப்படின்னாலே நிறைய கசகசன்னு, அது இன்னைக்கெல்லாம் யூடியூப் வந்துட்டதுனால சரி நிறைய பேசி போடுறாங்க. அது எது நம்புறது எது நம்ப முடியாதுன்னே தெரியல. ஆனால் ஐயா இந்த திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் அமைத்த, சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அமைத்த புகழ்பெற்ற, அதிலும் குறிப்பாக இந்த தமிழர் கட்டுமான கலைகளை, தொழில்நுட்பத்தை, வாஸ்து சாத்திரம் என்கிற கலையை உலகத்திற்கு கொண்டு வந்த கணபதி ஸ்தபதி ஐயா அவர்கள் கையாலேயே அவர் கைப்பட நீங்கள் கடிதம் எழுதி ஒரு நூலை வெளியிட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஐயா அங்கீகரிக்கிறாருன்னா அது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அங்கீகரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உண்மையிலேயே இந்த வாஸ்து சாத்திரம்ங்கிறது என்னங்க? அது உண்மையிலேயே இப்போ தற்கால வாழ்க்கைக்கும் பயன்படுமா? சரி, நான் விளக்கமாக சொல்லிட்டு வரணுங்க. உங்கள் கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும். சரி, சொல்லி மகிழ்ச்சிங்க. ஆமாம். அன்பே சிவம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியின் அழகில் சோதி நம்பலத்தாடுவான் மலர் செலம்படி வாழ்த்தி வணங்குவான். குறுங்கலை வடித்து புகையிலோர் வாழ்விலோங்க அற்புத வருள் புரிந்தோன் ஆற்றலால் விளங்க வைத்தோன் விற்பனம் விளங்கும் மேலோன் நாளும் மண்ணும் வாழ்த்தும் சிற்பமாக்கலை படைத்தோன் சீர்வரும் பாதம் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். பேசும்போது சொற்குற்றங்கள் ஏற்பட்டால் பொறுத்தருள வேண்டுகிறேன். உலகில் மக்கள் மகிழ்வுடன் வாழ உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் ஆகியவை அவசியமாகின்றன. உணவின்றி உயிர் வாழ இயலாது. மானங்காக்க ஆடை தேவை. அவற்றுடன் இருக்க இடமும் இன்றியமையாது. அதுவும் சொந்த வீடாக இருந்தால் சுதந்திரமாக அமைதியுடன் வாழலாம். நமக்கென ஒரு வீடு கட்டும்போது முதலில் வாஸ்து குறைகள் இல்லாத நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பின்பு வீடு கட்ட வரைபடம் தயாரிக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு வரைபடம் தயாரிக்கும்போது இக்காலத்தவர்கள் அந்த வீட்டில் வசிக்கும் பொழுது சகல வசதிகளுடன் வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி அமைந்துவிட்டால் மகிழ்ச்சியாய் வாழலாம் என ஆசைப்படுகிறார்கள். பெரிய வீடுகளை கட்டுபவர்கள் இப்படி வசதியான அழகான வீடுகளை வடிவமைத்து கொடுப்பதற்கென்றே ஆர்கிடெக்சர் படித்த கட்டட வடிவமைப்பாளரை தேடி சென்று அழைத்து வந்து தங்கள் இடத்தை காட்டி இவர்களுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கின்றார்கள். அவர்களும் இவர்கள் இடத்துக்கு தக்கபடியும் பொருளாதார நிலைக்கு ஏற்பவும் நவீன வசதிகளோடு வீடு கட்ட வரைபடம் தயாரித்து கொடுக்கிறார்கள். இக்காலத்தில் கட்டட வேலை செய்யும் சிவில் இன்ஜினியர்களே பெரும்பாலான வீடுகளுக்கு வரைபடம் தயாரித்து கொடுக்கிறார்கள். இன்னும் சிலர் அனுபவமிக்க மேஸ்திரிகளை கொண்டு வரைபடம் தயாரித்து வீடு கட்டி முடிக்கிறார்கள். வீடு கட்டி முடிப்பது என்பது அவ்வளவு எளிமையான காரியமல்ல. வீடு கட்டி பார்த்தவர்களுக்கு தான் அது எவ்வளவு கடுமையான வேலை என்று தெரியும். முற்காலத்தில் எல்லாம் வேலையாட்கள் ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் வேலை செய்வாங்க, வாரம் முழுவதும் வேலைக்கு வருவாங்க. இன்னைக்கு காலம் மாறிவிட்டது, தொடர்ந்து வேலைக்கு வாரதில்லை. இதனால் வீடு கட்டி முடிப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும்போது கட்டுமான பொருள்களினுடைய விலை உயர்ந்து பெரும் பொருள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து பெரும் பொருள் செஞ்சு கட்டி முடித்த எல்லா வீடுகளும் தாங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. சில வீடுகள்
இன்னல்களையும் விளைவிக்கின்றன என்பது அவ்வீட்டில் குடியேறிய பின்பு தெரிய வருகிறது. இப்படி பெருமுயற்சி செஞ்சு பெரும் பொருள் செலவில் கட்டி முடித்த எல்லா வீடுகளும் ஏன் தாங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை? வாஸ்து விதிமுறைகளையும் அளவிலக்கணங்களையும் பின்பற்றாமல் ஒரு வீட்டை எப்படி வேண்டுமானாலும் வடிவமைத்து அழகாக கட்டிவிடலாம். அப்படி கட்டி முடித்த எல்லா வீடுகளும் தாங்கள் எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது. சில வீடுகள் தீமைகளை கூட விளைவிக்கும் என்பது சிற்பநூலோர் துணிவு. பொழுது வாஸ்து விதிமுறைகளையும் அளவிலக்கணங்களையும் பின்பற்றாமல் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வாஸ்து விதிமுறைகள் என்ன என்பதை முதல்ல சொல்லுகிறேன். வீடு கோயில்களை சாநித்தியம் நிறைந்ததாக உயிர்ப்புடையதாக அமைத்து அதில் வாழும் மக்கள் அநேக நன்மைகளை பெறும் பொருட்டு மூல வாஸ்து நூல்களில் ஒரு விஞ்ஞான விதிமுறை சொல்லப்படுகிறது. அதற்கு வாஸ்து புருஷ மண்டலம் என்று பெயர். அந்த வாஸ்து புருஷ மண்டல விதிமுறையை தந்தை மகனுக்கும் மகன் தன் மகனுக்கும் பின்னவன் தன் மகனுக்கும் கற்றுக் கொடுத்து வளம் தரும் வீடுகளை அமைத்து கொடுத்தவர்கள் தென்னாட்டில் உள்ள கோயில் கட்டடப் பணிகளை செய்த விஸ்வகர்ம ஸ்தபதிகளே ஆவார். தென்னாட்டிலுடைய கோயில் பெருக்கங்களை எல்லாம் பார்க்கும்போது முற்காலத்தில் அநேக விஸ்வகர்ம ஸ்தபதிகள் சாஸ்திரங்களை கற்றவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. இவர்களிடத்தில் உள்ள விஞ்ஞான தொழில்நுட்பங்களை கண்டு முற்கால மன்னர்கள் அநேகம் கோயில்களை கட்டினார்கள். கோட்டை கட்டடங்கள் மற்ற சகலவிதமான கட்டடங்களையும் விஸ்வகர்ம ஸ்தபதிகளையே வச்சு செஞ்சாங்க. பொதுமக்களும் வீடுகளில் பெரிய மாளிகை சிறு வீடு முதல் சகலமான வேலைகளையும் விஸ்வகர்ம ஸ்தபதிகளினுடைய ஆலோசனைப்படியே செய்து கொண்டு வந்தார்கள். இப்படி செய்து வந்தவர்களுக்கு ஆங்கிலேயர் அரசு காலத்தில் கோயில் கட்டடப் பணிகளை அவங்க செய்யவில்லை, நிறுத்திட்டாங்க. அரசர்களுடைய அரவணைப்பில் வாழ்ந்து வந்த இவர்களுக்கு தொழில்துறையில் தொய்வு ஏற்பட்டு இனி இந்த தொழிலை நம்பி நாம் பிழைக்க முடியாது என்று வெவ்வேறு தொழில்களுக்கு போய்விட்டார்கள். அதனால் இந்த வாஸ்து புருஷ மண்டலம் என்ற விஞ்ஞான செய்தி இக்கால மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த அரிய கலை அழிந்துவிடக்கூடாது, இதன் பலனை பொதுமக்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற பெருநோக்கோடு டாக்டர் கணபதி சவதி சில்ப விஞ்ஞானி அவர்கள் வாஸ்து புருஷ மண்டலம் பற்றி வாஸ்து புருஷ மண்டலம் என்றே ஒரு நூல் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அந்த நூல் எனக்கு எப்படி கிடைத்தது என்பதை முதல் சொல்லிவிட்டு அதில் உள்ள விஞ்ஞான விதிமுறைகளை பின்பு பார்ப்போம். 1995க்கு பின்னாடி இந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத சிலர் வாஸ்தாசிரம் என்ற பெயரில் செவிவேலி செய்திகளை மிகப்படுத்தி எழுதி வெளியிட்டு வந்தார்கள். அந்த நூல்களை வாங்கி படித்துவிட்டு சிலர் தங்களை தாங்களே வாஸ்து நிபுணர்கள் என்று தொலைக்காட்சியில் விளம்பரம் செய்து கொண்டு அவர்களிடம் நாடி வருபவர்களுக்கு அவங்க முன்பு கட்டிய வீட்டில் பல பிழைகள் இருப்பதாக பயமுறுத்தி கட்டட உரிமையாளர்களுக்கு கட்டிய பகுதிகளை இடிக்க சொல்லி பொருட்செலவோடு மன உளைச்சலையும் ஏற்படுத்தினார்கள். அவங்க அப்படி இடித்து சீர்பண்ணின எந்த கட்டடக்காரர்களும் எந்த பயனும் அறையில். இப்படி ஒரு அவல நிலை இந்த பாரம்பரிய வாஸ்தாசிரங்களுக்கு வந்தது. அதனால் வாஸ்தாசிரம்ங்கிறதே பொய்யா என்ற ஒரு நிலைக்கு மக்கள் சில பேர் யோசனை பண்ணாங்க. இப்படி ஏமாந்தவங்களை பார்த்து சில பேர் கேலி செஞ்சு நகையாடினாங்க. இந்த சூழ்நிலையில்
என்னுடைய குருநாதர் சிங்காரவேல் சவதியார் பழனியில் இருக்கிறார். அவர் கணபதி சவதியாருக்கு பெரியப்பா மகன். அந்த திருவாவனங்குடி கோயில் கட்டின செல்லக்கணி சவதியாரினுடைய மகன். நான் அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு எப்படி வாய்ப்பு இதுன்னா, 1986 ஒரு பிள்ளையார் கோயில் ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் அமைக்க சிங்காரவேல் சவதி அவர்களிடம் போனேன். அவர் அந்த கோயிலுக்கு ஒரு படம் போட்டு கொடுத்தாரு. அதன் பின்ன கோயில் வேலைகளுக்காக அவரை அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து 15 ஆண்டுகள் காலம் அவர்கிட்ட நான் தொடர்ந்து இப்படி தொடர்பில் இருந்தேன். அவர் தான் எனக்கு பல மூலவாசு நூல்கள் இருப்பதையும், சிற்பச்ச நூல் கணபதி சவதியார் எழுதியிருக்கிறாரு, அதை போய் வாங்கிக்கோங்க, நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரஸ்வதி மகாலில் மயமதம் காசிவம் சிற்பரத்தினம் அகத்தீர சகல அதிகாரம் முதலிய நூல்கள் இருக்குது, இதெல்லாம் வாங்கிக்கணும்னு சொன்னவர். அது மட்டும் இல்லாமல் விஸ்வகர்மை ஆதாய பொறுத்து விளக்கம்னு சொல்லி அவங்க தந்தையார் வச்சுருந்த ஒரு நூலை ஜெராக்ஸ் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. சரி, அதெல்லாம் கிடைக்கிறது யாருமே செய்ய மாட்டாங்க இந்த வேலையை. அவங்க தந்தையார் வச்சுருந்த பொக்கிஷ மாதர் நூலை உடைச்சி கட்டடத்தை உடைச்சி எடுத்து கொடுப்பாங்களா. அப்புறம் அவர்கிட்ட ஈஸ்வரன் கோயில், ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு 2000 ஒரு சிவாலயத்துக்கு போட்டால் வரைபடத்தை வாங்கிட்டு வர்றதுக்காக போனேன். அவர் வரைபடத்தை கொடுத்தாரு. வரைபடத்தை வாங்கிட்டு, ஐயா என்னங்க காலத்தில் இந்த துறைக்கு சம்மந்தமே இல்லாத சிலர் தங்களை தாங்களே வாஸ்து நிபுணர்கள் என்று விளம்பரம் செய்து கொண்டு பொதுமக்களை ஏமாற்றிட்டு வராங்களே, தங்களை போன்ற பாரம்பரிய சபதியை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் அண்ணார் எழுதின கணபதி சவதியார் எழுதின 25 நூல்களை எழுதியிருக்கிறாரு. அந்த நூல்களெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துருந்து இந்த நிலை வந்திருக்காது அப்படின்னு சொன்னார். ஐயோ, இந்த கோலிகளிடம் பொதுமக்களையாவது வராமல் இருக்க நீங்கள் ஒரு நூல் செய்யலாமே என்று கேட்டேன். உப்சாமி, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் வேணும்னா ஒரு நூல் செய்யுங்க, நான் உங்கள் கணபதி சவதியார்கிட்ட அழைத்து கொண்டு போகிறேன், அவரிடத்தில் ஆசி பெற்று நூலை வெளியிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, அவருடைய விருப்பப்படி மூலவாஸ்து நூல்களிலிருந்து வீடு கட்ட இன்றியமையாத விதிமுறைகளை சுருக்கமாக தொகுத்து வாஸ்துசாஸ்திர உண்மைகள் என்று பெயர் வைத்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்னு இருக்கிற தருவாயில் அவர் காலமாயிட்டார் சிங்காரவேல் சவதியார். இனி நாங்கள் யார் கணபதி சவதியார்கிட்ட கொண்டு போய் அறிமுகம் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி செய்வதறியாமல் 2003 அந்த சிறுநூலை வெளியிட்டேன். அப்புறம் சிங்காரவேல் சவதி அவர்களுடைய விருப்பப்படி பெருமுயற்சி செஞ்சு சென்னைக்கு சென்று டாக்டர் சிற்பவிஞ்ஞானி வை கணபதி சவதி அவர்களை சந்தித்து இந்த நூலை கொடுத்தேன். அந்த நூலை அவருடைய லைப்ரரியிலே 25,000 நூல்கள் வச்சுருக்கிறாங்க. பெரிய நூல்கள் எல்லாம் சின்ன நூல்கள். நான் எழுதி கொண்டு போனது ஒரு பாக்கெட்டில் வைக்கிற சின்ன நூல். இந்த சிறிய நூலை கொண்டு போய் அவரிடம் கொடுத்தேன். இந்த நூலை வாங்கி முதல் ஒரு 3 பக்கத்தை படித்து பார்த்தாரு. திரும்ப என்னை பார்த்து, அப்படியே நல்லா எழுதுவீங்கள் போல் தெரிகிறதே, இந்த நூலை நீங்கள் ஆதார விளக்கங்களோடு விரிவாக்கம் செய்து வெளியிட்டால் எதிர்கால மக்கள் பயனடைவார்கள் என்று சொன்னார். இருக்குங்க அப்புறம் அந்த சமயத்து காட்டும். ஐயா அவர்களுடைய விருப்பத்தை ஏற்று அந்த சிறுநூலுக்கு மூல நூல்களிலிருந்து ஆதார விளக்கங்களோடு விளக்கம் அளித்து விரிவாக்கம் செய்ய தொடங்கினேன். முதல் பகுதியில் குமரிகண்டத்தில் தோன்றிய மயன் மறவர்கள் பற்றியும், 2வது பகுதியில் சிப்பச்சித்தன், இந்த நூல் நமக்கு வாசு நூல்கள் எழுதிய முதலாசிரியன் சிற்பச்சித்தனை பற்றியும், சிற்பச்சித்தன் எழுதிய மயன் என்ற சிற்பச்சித்தன் எழுதிய நூல்கள் பற்றியும், 3வது பகுதியில் பெருந்தச்சர்கள் படைத்த பெருமை மிகு பெருங்கோயில்கள் பற்றியும், 4வது பகுதியில் ஒரு வாஸ்துசாஸ்திர நூல் எழுத வேண்டும்னா அவர் எவ்வளவு காலம் குரு மூலமாக சாஸ்திரங்களை கற்று தொழில் செஞ்சு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும், அப்படி பெற்ற அனுபவம் பெற்றவங்களையும் 1000ல் ஒருத்தர்னால் தான் வாஸ்து நூல் எழுத முடியும், எல்லாருனாலையும் எழுத முடியாது என்பதை பற்றியும், 5வது வரையில் உலகப் புகழ் பெற்ற டாக்டர் வை கணபதி சவதி அவர்கள்
நம் நாட்டிலும் வெளிநாட்டிலும் செய்த கோயில்கள், அவர் பெற்ற விருதுகள், அவர் செஞ்ச திருவள்ளுவர் சிலை, வள்ளுவர் கோட்டம், தஞ்சை பல்கலைக்கழக கட்டடங்கள், இப்படி அவனுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். 6வது பகுதியில் ஒரு வீடு கோயில்களை அமைப்பதற்கு நல்ல நிலங்களை தேர்ந்தெடுப்பது பற்றியும், 7வது பகுதியில் வீடு கோயில்களை அமைப்பதற்கு நல்ல காலத்தை தேர்ந்தெடுப்பது பற்றியும், 8வது பகுதியில் சிப்பத்துறை அளவுகள் பற்றியும், 9வது பகுதியில் ஆயாதி கணிதம் பற்றியும், 10வது பகுதியில் வீட்டின் உள் அமைப்புகள் பற்றியும் எழுதி இந்த நூலை கொண்டு போய் கொடுத்தேன். இந்த நூல் இப்போது 250 பக்கங்கள் இருக்கிறது. முன்னே இந்த நூல் நான் முதல் கொண்டுட்டு போய் கொடுக்குற போது 111 பக்கங்கள் தான் எழுதி கொடுத்தேன். அந்த நூலை அவர் கொண்டு போய் கொடுத்த பின்னாடி நான் அந்த நூலை படிச்சுட்டு உங்களுக்கு கடிதம் எழுதுன்னு சொல்லி அனுப்புனார். 3 மாதங்களுக்கு பின்னாடி படித்து பார்த்துட்டு இவர் நீங்கள் நேரில் வாங்க, இன்னொரு பகுதி ஒரு நூல் சேர்த்தோன்னு சொல்லி எனக்கு தொலைபேசியில் அழைச்சார். அப்புறம் உடனே போய் பார்த்தேன் அவரை. இதுவரையில் வாசுபுருஷ மண்டலம் பற்றி யாருமே எழுதலை அம்மா தவிர. வாசுபுருஷ மண்டலத்தில் தான் கட்டடக்கலையின் உயிர்நாடியே அடங்கி இருக்கிறது. வாசுபுருஷ மண்டலம் பற்றி உங்கள் நூலில் எழுதி சேர்த்து வெளியிடுங்கள் என்று சொன்னார். அப்புறம் அவர் எழுதின வாசுபுருஷ மண்டல நூல் இன்னும் சில நூல்களை கொடுத்து அனுப்பினார். அதை அந்த வாசுபுருஷ நூலை படித்து பார்த்தேன். இது என்னுடைய தகுதிக்கு மீறின செயலாக இருந்தது. அன்னைக்கு நான் சைவ சித்தாந்த முறைப்படி கட்டுறதுனால கொஞ்சம் எனக்கு துணை செஞ்சது அந்த சைவ சித்தாந்தம். அப்புறம் வாசுபுருஷ மண்டலம் பற்றி சுருக்கமாக 11வது எழுதி 11 பக்கங்கள் எழுதி 11வது பகுதியாக சேர்த்து கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் அதை பார்த்துட்டு சரி அதை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல்ல இருந்த 11 பகுதிகளையும் 10 பகுதிகளையும் முதல்லையே படிச்சிட்டாரு. அப்புறம் நான் நடுமகனையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். மாடியிலேருந்து கீழே வந்த கீழ்தளத்துக்கு ஒருத்தர் ஐயா உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னாரு. மறுபடியும் மேலே போனேன். நான் இந்த நூலுக்கு வாஸ்து உண்மை விளக்கம்னு பேர் வச்சுருந்தேன். அவர் இதுக்கு விஞ்ஞான வாஸ்துன்னு பேர் வச்சு நீங்கள் வெளியிடுங்க, நீங்கள் எழுதுன இந்த ஒரே ஒரு நூல் தான் விஞ்ஞான வாஸ்து, இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறதெல்லாம் அஞ்ஞான வாஸ்து அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு பதிப்பாக அதுக்கு பின்னாடி ஸ்தாபத்தி வேதம்னு ஒரு நூலை கொடுத்து அதிலிருந்து பதவிநியாச வரைபடங்கள் சிலதை சேர்த்து வெளியிடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த முதல் பதிப்பில் அதை என்னால் செய்ய முடியல. 2ஆம் பதிப்புலையும் செய்ய முடியல. 3ஆவது பதிப்பில் ஐயா இப்படி சொன்னாரேன்னு சொல்லி ஒரு 20 படங்களை சேர்த்து வெளியிட்டேன். அப்புறம் 4, 5, 6 பதிப்புகள் அதே மாற்றம் எல்லாம் வந்தது. அப்புறம் 7ஆம் பதிப்பு 8ஆம் பதிப்பில் சில இன்ஜினியருக்கு எங்கிட்ட பாடம் கேட்டவங்க ஐயா இன்னும் கொஞ்சம் சில வரைபடங்களை சேர்த்து வெளியிட்ட பயனுடையதாக இருக்குன்னு சொன்னார். அதில் குறிப்பிடத்தக்கவர் பட்டீஸ்வரன், ஈரோடு பட்டீஸ்வரன். அவர் எம்இ டெக்ஸர் படித்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் கோல்டு மெடல் வாங்கினவர். அப்புறம் சரி அவர் படி ஒரு 50 படங்கள் மாடிகளோட கூடின படத்தை சேர்த்து அப்புறம் இந்த நூலை விரிவு பண்ணினேன். அப்புறம் பல பேர் கேட்ட கேள்விகளுக்கு பிற்சேர்க்கைன்னு ஒரு பகுதியில் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் அளிச்சிருக்கிறேன். அப்புறம் அந்த கோயில் வேலை செய்கிற சிற்பிகள் எங்களுக்கு இந்த கால்புறவாய் அளவுகளை கொடுத்தா பரவாயில்லன்னு சொன்னாங்க. அதனால் 13ஆவது பகுதியில் 12ஆவது பகுதியில் பதவிநியாச வீட்டு வரைபடங்கள், 13ஆவது பகுதியில் சிற்ப கால்புறவாய் அளவுகள், கோயில் கால்புறவாய், 14ஆவது பகுதியில் பல பேர் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிருக்கிறேன் பிற்கடிச்சின்னு. இப்படித்தான் இந்த நூலை எழுதினேன். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.